stop suffering. என் பேர் வந்து சரவணன் சார். வயசு வந்து 43. அதாவது நான் யூனிவர்சல் ஆடை எதுக்கு முதல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் தற்கொலை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் தூக்கமே இருக்காது. இரவனும் தூக்கம் இருக்காது, பகலையும் தூக்கம் இருக்காது. ஒரு நிம்மதியே இருக்காது. எப்போவுமே என்னை யாரோ ஒருத்தர் பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். எனக்குள்ள ஒரு திகில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எனக்குள்ளாக ஒரு ஏதோ ஒன்று நுழைந்த மாதிரி இருந்தது. நல்லா ஞாபகம் இருக்கு. அது நுழைந்த அன்னைக்கே எனக்கு வந்து இரவில் தூக்கமே கிடையாது. சரி, நார்மலாக நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தூங்காமல் இருந்து விட்டுட்டேன். காரணமே இல்லாமல் தற்கொலை எண்ணங்கள், ஏதாவது பண்ணிக்கணும், இந்த உலகத்தை வாழவே கூடாது, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு தற்கொலை எண்ணங்கள் என்னை மிரட்டிக்கிட்டே இருக்கும். என் சிந்தனைக்குள்ள ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி இருக்கும். எனக்குள்ளாக ஏதோ ஒன்று என்னை இயக்குற மாதிரி இருக்கும். எனக்கு விஷயமும் புரியாது. ஒருவேளை நமக்கு தான் இது மாதிரி தோணுதா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்பேன், இன்னும் இதை மாதிரிலாம் சொல்கிறேன், நல்ல டாக்டரை பாரு, நல்ல சைக்காட்ரிஸ்ட் பாரு. அப்புறம் நான் வீட்டில் சொன்னேன்னா என்ன சில டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அவங்க செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நார்மல், ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்காரு, அதனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் எந்த டேப்லெட் போட்டாலும் எனக்கு தூக்கமே வராது. எப்படி பார்த்தாலும் விடிகாலையில் நான் 4:30 5 மணி தான் தூங்குவேன். அதுவும் ஒரு 1 hour 1 hour தூங்குவேன். அதுக்கப்புறம் நான் கண்ணை விழிச்சிட்டேன்னா, டாய்லெட் போக கண்ணை விழிச்சிட்டோம், திருப்பி எனக்கு தூக்கமே வராது. அந்த 24 மணி நேரத்தில் எனக்கு வந்து அதிகபட்சமாக நான் 2 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நான் என் குடும்பத்தை சொல்லல, அவங்க சில இடங்களில் போய் என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்கே சில விஷயங்கள் செய்ய சொன்னாங்க. அதாவது விஷயங்கள்லாம் இரவில் தங்குங்க, நடந்து போங்க, விரதம் இருங்க, சில விஷயங்கள் சொன்னாங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் நமக்கு ரிலீஃப் கிடைக்கணும்னு நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு 1% கூட அதில் எந்த ரிலீஃபும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, யார் என்ன சொன்னாலும் அது செய்வேன். ஏன்னா எனக்கு தேவை முதல்ல தூக்கம், நிம்மதி, அந்த சிந்தனைகளுக்கு நான் விடுபடணும். ஒரு இடத்துல கூட்டு போகல, உங்களுக்கு நான் இந்த பிரச்சனை சரி பண்ணுறேன், 4000 ரூபா கொடுங்க அப்படின்னா கூட நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன், குறைக்க சொல்ல மாட்டேன். என்னோட பிரச்சனை விடுபட்டு போனால் போதும், அந்த பணத்தை கொடுப்பேன். இந்த மாதிரி நான் சில்லறையாகவே எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வீட்டுக்கு தெரிஞ்சு கொஞ்சம், வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்சம் செலவு பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. 11 வருஷமாக எனக்கு என்னென்னமோ, நானும் மெடிடேஷன் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்க, மனசுக்குள்ள ஏதாவது சொல்லுங்க, அப்படி பண்ணுங்க, எது பண்ணாலும் என்னோட கவனத்தை நான் எங்கே திசை திருப்பினாலும், ஒரு மூவி பார்த்தாலும், ஒரு புக் நாவல் படித்தாலும், குழந்தைகளோட விளையாண்டாலும், எது பண்ணாலும் என்னோட கவனத்தை டைவர்ட் பண்ணால் அந்த மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சூசைட் தாட் தான் போகும். அந்த நான் எடுக்கிற ஸ்டெப்ஸு ஒரு 5 நிமிஷம் தான் அந்த ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நாவல் படிக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த கதை என் மனசுக்குள்ளே ஏறும். அதுக்கப்புறம் என்ன படித்தாலும் அந்த மனசுக்குள்ளே எனக்கு ஏறாது. அதாவது அந்த பழைய ஞாபகம் தான் வரும். அந்த சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள என்ன வந்து தற்கொலை பண்ணிக்கணும், இனிமேட்டு உனக்கு சான்ஸே கிடையாது, நீ எங்கே போய் நீ உன்னை காப்பாற்றிக்குவ, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, டாக்டர்கிட்ட போயாச்சு, எல்லா விஷயம் பண்ணியாச்சு, இனி பண்ண ஒன்றுமே கிடையாது, லாஸ்ட்டு இதுதான் நீ கார்னர், இதுக்கு மேலே நீ இந்த உலகத்தை எடுக்கக்கூடாது, இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அந்த எண்ணங்கள் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கும். அதே சொல்யூஷன் கொடுக்கும், எப்படி சூசைட் பண்ணிக்கணும், எந்த ஸ்டெப் எடுக்கணும், எங்கே போகணும், எல்லாமே அந்த எண்ணங்கள் என்னை கைட் பண்ணும். அதாவது தற்கொலை பண்ணணும்னு என்ன வரையில எனக்குள்ள நான் ஒரு சான்ஸ் கொடுத்துப்பேன். இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம், நம்ம மைண்டை வேற ரூட்ல வைப்ரேஷன் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்த்து எது பண்ணாலும் சான்ஸ் இல்லைன்னா அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேட்டு நம்மளால போராட முடியாது. ஏன்னா 11 வருஷம் போராட்டம்னு அப்போ நான் செயலில் இறங்க ஆரம்பித்தேன். அப்போது தற்கொலை பண்ணால் கூட உயிர் சடனாக போயிடணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரே ஸ்டெப்ஸ், நம்ம வந்து ட்ரெயினில் விழுந்தால் நம்மளை யாரும் காப்பாற்றவும் முடியாது, ஒரே நிமிஷம் முடிஞ்சோன்னு ஒரு 3 தடவை அதுக்கு ட்ரை பண்ணேன். இப்போ தற்கொலை பண்ணான்னு போகையில் நான் தண்டவாளத்துக்கிட்ட நிற்கையில் ஏதோ ஒரு ட்ரெயின் வேகமாக வர ட்ரெயினில் வேடலான்னு நிற்பேன். ட்ரெயினில் ரொம்ப மெதுவாக வரும். அப்போ அந்த ட்ரெயின் கிட்ட வரையில் எனக்குள்ள ஒரு கான்ஷியஸ் வரும், ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ இன்னும் ஒரு மனசு சொல்லும், இல்லை ஆல்ரெடி எல்லாமே முயற்சி பண்ணியாச்சு, இன்னும் ஏன் நாள் கிடத்தாது, இல்லை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி என்ன நானே மனசுக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் நான் அங்கேருந்து வந்துடுவேன். வந்து நான் என்னோட வேலையை செய்வேன். ஆனாலும் இந்த வாட்டி தப்பிச்சுட்டேன், அடுத்த வாட்டி கண்டிப்பாக அந்த எடுத்த முடிவு வந்து மாறாதுன்னு அந்த தாட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்னோட கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க, அவங்க யூனிவர்சல் ஆலயத்தை சேர்ந்த ஒரு அசிஸ்டன்ட். அவங்க அசிஸ்டன்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க ஒரு சகோதரி மாதிரி எனக்கு பேசுவாங்க. அப்போ கேட்டாங்க, நீங்கள் ஆள் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க, கண்ணெல்லாம் உள்ளே இருக்குது, என்ன விஷயம், ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு. அப்போது நான் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சகோதரி மாதிரி இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு. அப்போ நான் சிம்பிளாக இதான் சொன்னேன், லைட்டாக தூக்கம் வர மாட்டுது, எனக்கு கெட்ட கனவெல்லாம் வருது, சூசைட் பண்ணிக்கணும் என்ன வருது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இங்கே யூனிவர்சல் ஆலயத்துக்கு வாங்க,
அங்கே வந்து அவங்களுக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொல்லல, சரி நம்ம பிரச்சனை நம்ம எங்கெங்கேயோ போனோம், இங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி. அப்போ நான் போனேன். போகையில் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இருக்கையில் நீங்கள் எங்கேருந்து வாங்கி கேட்டாங்க, இங்கே தான் இந்த பிரச்சனை. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி தொடர்ச்சியாக வாங்க, விசுவாசமாக வாங்க, உங்கள் பிரச்சனை விடுதலை ஆகிடுறாங்க. அப்போ நான் தொடர்ச்சியாக போக ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, சரி எவ்வளவோ செலவு பண்ணோம், இது வந்து நம்ம ஒரு முயற்சி தானே, இதையும் பண்ணி பார்க்கணும். அப்போ நான் தொடர்ச்சியாக வாரத்தில் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 பிரேயர் வந்து மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சேன். அப்படி இதை வந்துட்டு இருக்கையில் ஓரளவு நிவாரணம் கிடைச்சிது. அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்போ நான் எல்லாரும் பக்கத்தில் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் எதனால் வந்தீங்க? இந்த பக்கத்தில் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஆச்சு எதனால் வந்தீங்க? இப்போ அவங்களுக்கு சொல்லுவாங்க வாழ்க்கையில் இருந்து, இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு, ஏன் எனக்கு நடக்க மாட்டேது, நான் வந்து ஏறக்குறைய ஒரு 3 மாதம் மேலே வரேன்னு எனக்கு முழு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு நாள் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பீடத்து மேலே அர்ப்பணிங்க, 100% அர்ப்பணிங்க, 50% 20% 100% நம்பி வாங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு பீடத்துக்கு மேலே சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கினாரு. அப்போது நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இனிமேட்டு இழக்க ஒன்றுமே கிடையாது, எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து பீடத்துக்கு மேலே போய் நின்று அவர்கிட்ட தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே நான் யாரையும் நம்பலை, எல்லா முயற்சி பண்ணிட்டேன், கடைசி முயற்சி நீங்கள் என்னை கைவிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதனால் 100% என்ன நான் மாற்றிக்கிறேன்னா கீழ்ப்படுகிறேன், வார்த்தை கீழ்ப்படுகிறேன், எந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட சகவாசங்கள்லாம் என்னை நானே மாற்றிக்கிறேன்னு நான் ஒரு தீர்மானமாக 100% நான் ஒப்படைக்கல. நல்லா தெரியுது, எனக்குள்ளாக ஒரு அந்த வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் வந்து அதோட பவர் கம்மியாக ஆரம்பிச்சு. அதோட பவர் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, அதோட பவர் நாளுக்கு நாள் கம்மியாகல. அப்போ கூட ஆகா, தேவன் வந்து என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேலை செய்யறாரு. நான் ஒரு தீர்மானம் எடுத்து என்னைக்கு நான் பீடத்துக்கு முன்னாடி நின்னனோ அதோட பவர் கம்மியாக ஆரம்பிக்கல, நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அந்த எண்ணங்கள், சிந்தனை ஓட்டங்கள் இருந்துச்சு. நான் பீடத்தை 100% அர்ப்பணிச்ச பிறகு நல்லா தூங்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே எனக்கு அது செய்யுது இது செய்யுது. அப்போ அவங்க ஒரு அளவுக்கு மேலே அவங்க எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்க, சும்மாவே இருக்க மாட்டேறாங்க. இந்த வார்த்தைகள் என்னன்னா அவங்க என்னை பார்க்க ஆரம்பிச்சாங்க, என்ன இவன் எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்போ எதுவும் சொல்லாமல் இருக்கேன்னு. அவங்க யூனிவர்ஸ் அடுத்து போகிறது தெரியாது. அப்போ சொன்னேன், எனக்கு வந்து நான் இங்கே போனேன், அதனால எனக்கு வித்தியாசம் நடந்தது. அப்படியா, நம்பவே முடியலையே, நானும் நம்பாம தான் போனேன். எல்லாரும் சொன்னாங்க கண்டிப்பாக இப்போ நல்லா தூங்குறேன். அப்போ நான் அந்த கடை ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு சின்ன கடை, 54 ஸ்கொயர் ஃபீட் கடை. அந்த கடையில என்னோட கவனம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் இந்த எண்ணத்திலேயே நான் நிறைய செலவு பண்ண, முதலீடு கிடையாது, கடை வாடகை கொடுக்க முடியாது, கடையை காலி பண்ணுற ஸ்டேஜ் வந்தேன். இங்கே திங்கட்கிழமை கூட்டத்தில் வர ஆரம்பிக்கல. எனக்கு படிப்படியாக தேவன் வந்து இதை விட பெரிய கடை, 5 மடங்கு பெரிய கடை கொடுத்தாரு. 4 ஸ்டாஃப் வச்சு சம்பளம் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து அந்த கடைக்கு 7,500 வாடகை. இந்த கடைக்கு மாதம் என்னோட செலவே வந்து ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய் செலவு. இந்த தேவன் வந்து அப்படியே சின்ன விஷயத்துலேருந்து என்னை ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு போய் பண்ணியிருக்கேன். உங்க வந்து வாழவே விருப்பம் இல்லை, என்ன நம்ம இந்த வியாபாரத்தை என்ன பண்றது, ஒரு கடமைக்கு பேருக்கு என்ன நடத்துவேன். இப்போ வந்து தேவன் எனக்குள்ளாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. நீ வாழ்க்கையில உன்னை புறக்கணிச்சவங்களுக்கு வாழ்ந்து கட்டணும். நான் தேவன்டி தான் கேட்பேன், தேவனை என்னோட வாழ்க்கைக்குள்ளாக நீங்க இருக்கீங்கன்னு மற்றவங்க என்னோட வார்த்தையை பார்த்து தெரிஞ்சுக்கூடாது, என்னோட வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒரு தடவை வேண்டுவேன். என்னோட வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு அதே மாதிரி இப்ப கேட்க ஆரம்பிச்சாங்க. நானும் நிறைய உறுப்பினர் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். அவங்க வாழ்க்கையில எவ்வளவு சாட்சியை சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட மிக முக்கியமானது நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு நாள் சொன்னாங்க, பரிசுத்த ஆவி கிடைச்சாதான் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு. ஏன்னா ரட்சிப்பை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. பொருளோட ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஆகலாம், குறைவாகலாம், சூழ்நிலை மாறல நம்ம. ஆனா ரட்சிப்பு வந்து நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. இதுக்கு முதல் காரணம் நீங்க உங்களோட பரிசுத்த ஆவி தேடணும். பரிசுத்த ஆவிக்கு நீங்க கவனம் கொடுக்கணும்னா, நான் புதன்கிழமை பேர்ல நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன். எனக்கு இன்னும் உங்க ஆவி அதிகமா வரணும், இன்னும் அதிகமா அந்த ஆவியை பெற்று என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, நான் எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணவன், நானும் நிறைய பேருக்கு போய் உதவி பண்ணணும், என் வாழ்க்கையில் நான் சொல்லி அவங்களும் விடுதலை நிம்மதி பெறணும்னு சொல்லி தான் வேண்டியிருக்கேன். அது எனக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சது. கண்டிப்பா இப்போ நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் மற்ற மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, சூழ்நிலைகள் வந்து நமக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமா தெரியும். ஏன்னா இதுதான் முடிவு, இதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது, சொல்யூஷனே கிடையாது. ஆனா தேவன்கிட்ட போனோம்னா நம்ம வந்து நமக்கே தெரியாது அந்த சிந்தனையில இதுக்கு இப்படி ஒரு தீர்வு இருந்தது, நம்ம வாழ்க்கையே அப்படியே மாத்திடுவாரு. அதுல ஒரே முக்கிய சாட்சி நான். ஏன்னா சான்ஸே கிடையாது, எல்லா வழியிலும் ட்ரை பண்ணியாச்சு, லாஸ்ட் ஃபைனல் இதுதான் ஒரு முடிவு எடுத்தேன். என் வாழ்க்கை மாறிச்சு. என் வாழ்க்கை எப்படி மாறிச்சோ அதே மாதிரி கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் மாறும். நீங்க தேவனை நம்பினீங்கன்னா 100% நம்பினீங்கன்னா இதுல எந்த சந்தேகமும் கிடையாது, கண்டிப்பா உங்க வாழ்க்கையான மாறும். நீங்கள் கேட்ட இந்த சாட்சி நண்பர்கள்
கண்டிப்பாய் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். உங்கள் அநேகர் வாழ்க்கை இதை பிரதிபலிக்கிறது. பல நேரம் மக்கள் தன் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதில்லை. சில பேர் தான் இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துற நினைச்சுக்கிறாங்க. எதுக்கு என் பிரச்சனையை சொல்லி நான் இவங்களை கஷ்டப்படுத்தணும், எதுக்கு என்னுடைய சுமையை போய் நான் அவங்க மேல வைக்கணும், சில பேர் நினைக்கிறாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒருவேளை இன்னொருத்தர் மீது உங்க சுமையை வைக்கிறதுக்கோ இன்னொருத்தர் இடத்துல உங்க பிரச்சனைகளை சொல்லி அவர்களை கஷ்டப்படுத்த நீங்கள் தயங்கலாம். ஆனால் தேவனிடத்துல நீங்கள் அப்படி யோசிக்க வேண்டுமா? சிந்தித்து பாருங்க. நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள் கேட்க அல்லது தாங்க அல்லது சரிபடுத்த அவருக்கு சக்தி இல்லையா? அல்லது தேவன் உங்களை கஷ்டப்படும்படி உலகத்திலே படைத்திருக்கிறாரா? கண்டிப்பாக இல்லை. மக்களே, உங்கள் கஷ்டங்களை நீங்க ஒருவேளை மற்றவரோட பகிர்ந்து கொள்ள தயங்கலாம். ஆனால் ஏன் சர்வ வல்லவருக்கு அதை வெளிப்படுத்த தயங்க வேண்டும்? ஏன் அதை தேவனிடத்துல கொண்டு வர தயங்க வேண்டும்? 25ஆம் தேதி தான் நாம் செய்ய போகிறோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. யார் நீங்கள் மாபெரும் கவலையிலே கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, வருத்தப்பட்டு பாரத்தோடு இருக்கிறீர்களோ, உங்களுக்கான சிறப்பு அழைப்பு. இந்த பெண்ணுக்கு நடந்தது உங்களுக்கு நடைபெற முடியும். இனி அந்த கட்டிலே அவர்கள் இல்லை, அந்த அடிமைத்தனத்திலே இல்லை, அந்த செய்வினையின் பாதிப்பிலே இல்லை, மன அழுத்தத்திலே இல்லை. தேவன் உங்களுக்கும் இந்த உதவி செய்ய விரும்புகிறார் நண்பர்கள். ஏனென்றால் இவ்வுலகம் பொல்லாங்கனுக்குள் மூழ்கி கிடக்கிறதாய் வசனம் சொல்கிறது. அவனுடைய வேலை என்ன? திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. அதன் கிரியைகள் வெளிப்படையானவை, வெளியரங்கமானவை. பலர் அதிலே தன்னை பாதிப்படைவதை பார்க்கிறார்கள், ஆனால் வெளியே வர வழி தெரியவில்லை. இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தர் உங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கிறார். இதோ ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருப்பது என்ன நான் உங்களுக்காய் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த அற்புதமான அதிசயத்தின் வீடியோவை கூர்ந்து கவனிங்க. பதினாலாம் தேதி ஃபர்ஸ்ட் ஒரே குளிர் ஜுரமும் இரும்புலும் எனக்கு அதிகமா இருந்துச்சு. இரும்பி எனக்கு யூரின் வர ஆரம்பிச்சிச்சு. நைட்டு பகல் என்னால தூங்கவும் முடியாது. இருமுனோன்னு யூரின் துணி மாத்தி இது பண்ணேன். என்னால முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், 15ஆம் தேதி நான் சர்ச்சைக்கு வரல. பார்த்திங்க மணிக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குதுனால. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஊசி போட்டு எல்லாம் இது பண்ணி சிறப்பெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. டைலம் இல்லை எல்லாத்தையும் தேய்ச்சானே எனக்கு ஒன்றுமே ஆகல. அப்போ கூட தூங்கவே வர முடியாது. நைட்ல தூங்க போகலாம், படைக்கிலேயே யூரின் போயிட்டு இருக்கு. என்னடா இந்த மாதிரி பிரச்சனை, ஜோம் பண்ணிட்டு இது பண்ண அப்போ கூட எனக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியேதான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பயம் காட்டினாங்க. டிபி இருக்குமா, ஆஸ்மா இருக்குமா, அந்த மாதிரி சொல்லி இது பண்ணாங்க. இப்ப நான் சொன்னேன் எனக்கு எதுவுமே இல்லை, சளிதான் அப்படி சொன்னதுக்கு யாருமே ஒத்துக்கல அவங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், 2-3 டாக்டர் கிட்ட பிரைவேட்ல பார்த்தேன். செட்டாவே அவளை சரி ராயப்பட்டிக்கு போறேன் சொல்லி போனேன். அவங்க போனதுக்கு எதுவுமே இல்லம்மா, நார்மலா இருக்கு அப்படின்ட்டாங்க. ஆனா அந்த இரும்பு நிக்கல. இங்க வரும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஆமா. அதுக்கப்புறம் இந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த இரும்பும் வரல, எனக்கு ஒண்ணுமே வரல. எவ்வளவு நேரத்துல தண்ணி குடிச்சு எத்தனை நாள் சரியாச்சு? எனக்கு அந்த நிமிஷம் எனக்கு சரியா போச்சு. ஆலயத்துல இங்க சரியாச்சு, இங்கே சரியா போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லை. ஒரு வாரம் இருமுறை எனக்கு மாத்திரையே போடலாம், எதுவுமே போல, எல்லாத்தையும் போட்ட குப்பில இருக்கு. எனக்கு 6 மாசமா மோஷனும் போவாது. ரொம்ப கஷ்டப்பட்டு மோஷன் போவாது. இந்த தண்ணி வாங்கி குடிச்சேன். நீங்க மாத்திரை எடுத்துட்டீங்களா? முன்னாடி டாக்டர் போனீங்களா? டாக்டர்கிட்ட போனேன், மாத்திரை வாங்கி ஒண்ணுமே கேட்கல, எதுவுமே சரியாகல. அது 2 மாத்திரை போட்டா போகும். 2 மாத்திரை ஆச்சு, 3 மாத்திரை ஆச்சு, 4 மாத்திரை ஆச்சு, 6 மாத்திரை ஆச்சு. மாத்திரை இன்னைக்குதான் போச்சு. எனக்கு அந்த பிரச்சனை தெரியல. என் பொண்ணு கூட எனக்கு கிண்டல் பண்ணுவா, அது மாத்திரை நினைச்சா மிட்டாய் நினைச்சா நீ பாட்டு விடுங்கிறாங்க. அப்ப என் வயிறு கல்லு மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் என்ன அதிசயம் உங்களுக்கு ஏற்பட்டு? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. 6 மாசம் அந்த சண்டைக்கு அப்புறம் சுத்தமா கிடையாது. தேவனுக்கு மகிமை. 1 மாசமா இந்த அடிவை ரொம்ப வலிச்சிட்டு இருந்தது பாஸ்டர். நிற்க முடியாது, உட்கார முடியாது. உட்காந்தோம்னா ஏதோ புண்ணுல பட்டு அந்த துணி இதுவாக இருந்தது. அப்படியே இருந்துட்டு அப்பதான் நமக்கு இந்த தண்ணியை பத்தி கொடுத்தாங்க. ஆண்டவே இந்த தண்ணியை மது மாதிரி இந்த தண்ணியை நான் சாப்பிடுறேன். ஆனா எனக்கு எதுவுமே இருக்கும். ஆனா எல்லாம் என்னென்னவோ சொல்றாங்க, கர்ப்பப்பையாக தட்டி இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா இந்த தண்ணியை நான் மது மாதிரி சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னென்னு போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டு நான் நேற்று குடியரசு லீவ்ல ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கர்ப்பப்பை செக் பண்ணாங்க. ரொம்ப பயந்துட்டே போனேன். கர்ப்பப்பை செக் பண்ணாங்க.
செக் பண்ணிட்டு அதுல ஒண்ணுமே இல்லம்மா, ஒண்ணுமே இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு, நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு. வலி இப்போ அந்த இச்சிங் மாதிரி வலிலாம் இருக்கா போங்க? இல்ல பாஸ், இந்த தண்ணியை நான் குடிச்சு இந்த வலி வந்தோடனே இந்த தண்ணி கரெக்டா கொடுத்தாங்க. இந்த தண்ணியை நான் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்தேன். மாத்திரையும் நான் போட மாட்டேன் பாஸ், நான் ஊசியில கூட ஹாஸ்பிட்டல் போடுவேன். ஆனா எனக்கு மாத்திரையே கொடுக்க கூடாது, அந்த மாத்திரை மாதிரி இந்த சிறப்பை நான் குடிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு குணமாக்குதல் தாரே, எனக்கு எந்த இதுவும் இருக்கக்கூடாதுன்னு போனேன். இது கர்ப்பப்பை செக் பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே దేవునికి మహిమ. అంతా నొప్పులు ఉండే ఒళ్ళు హోల్ బాడీ మొత్తం నొప్పి యేసు నామంలో ఒళ్ళు ఇది డాక్టర్ తక్కువైందమ్మా. యేసు నామంలో ఈ యొక్క నొప్పి తక్కువ. ఏది మీ వాళ్ళు చేయలేదు, ఇక తిప్పలేరా ఉండలేరా, చేయండి, చేసి చూడండి. ఇప్పుడు మొత్తం ఎవ్రీథింగ్ ఇస్ ఇప్పుడు మంచిగా ఉన్నది. యేసు నామంలో తగ్గింది. ఇలా ప్రార్థన చేసింది కదా. బాగుంది, పెద్ద ఆపరేషన్ అయిందని, 2 పిల్లలు అయినని మేడంతో చెప్తే జస్ట్ ఇలా చెయ్యి ఇలా అనిచ్చారు. అంటే ప్రేయర్ చేస్తే 2 నిమిషాలనే ఇంటికి వెళ్ళాక నిమ్మలంగా అంటే మంచిగా ఉన్నాయి, ఏం చెప్పి లేదు. ఈ వారం అంతా మంచిగా ఉన్నారా, యాక్టివ్ గా ఉన్నారా, మాట తాగిన ముందు ఇంకా చాలా ఆరోగ్యంగా ఉన్నారు. ఆమె బలంగా ఆమేన్. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜீவ தண்ணீரை சுவாசத்தினால் பருகினவர்களுடைய சரீரத்தில் நடந்த மாபெரும் மாற்றம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை மக்கள் பருகுகிறார்கள். நீங்கள் இந்த நேரம் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் முன்பதிவு செய்ய விரும்பினால் கீழே உடனே தொலைபேசி எண்ணை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்ல எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள். நீங்கள் எத்தனை பேர் வர தீர்மானிக்கிறீர்களோ முற்றிலும் இலவசமாய் இந்த விசுவாசத்தில் எங்களோடு இணையுங்கள். ஏன் நாளை காலை 9:30 மணிக்கு கூட என்னால 25ஆம் தேதி வரை காத்திருக்க முடியாது, என் நிலைமை மிக மோசமா இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் சென்னையை எந்த பகுதியை சேர்ந்தவரோ அல்லது ஹைதராபாத்திலே மும்பையை சேர்ந்தவரா இருந்தாலும் உடனடியாய் நண்பர்களே தீர்மானிங்கள். நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன், ஆனால் தீர்மானம் உங்களுடைய. குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். விலாசத்தை வாட்ஸ்அப்ல எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள். எங்களோடு நீங்கள் இணையலாம். தேவனுடைய சக்தி உங்களுக்கு வெளிப்படும்படி இந்த நபர் வாழ்க்கையிலே கர்த்தருடைய சக்தி வெளிப்பட்டதை போல. வணக்கம், என் பேர் காயத்ரி. எனக்கு 34 வயசு ஆகுது. முன்னாடி என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. எனக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்தது. என்னுடைய குடும்ப வாழ்க்கை முற்றிலுமா உடைக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்கு பெரிய பண பிரச்சனை இருந்தது. என் வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஆரோக்கியத்துல எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, ஆனா என்னால நடக்க முடியல. ஒரு சின்ன வலியில இருந்து ஆரம்பிச்சது என்னுடைய காலில இருந்து. அதுக்கப்புறமா அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி என்னால சுத்தமா நடக்க முடியாத அளவுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க போகாத இடம் இல்லை, பார்க்காத மருத்துவர்கள் இல்லை. ஆயுர்வேதால இருந்து நாங்க அட்வான்ஸ்ட் வரைக்கும் எல்லா விதமான மருத்துவ செலவுகளும் பண்ணிட்டோம், எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம். என்னுடைய ஆரோக்கியத்தை சொல்லணும் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம இருந்தது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய குடும்பம் பிரிக்கப்பட்டதா இருந்தது, ஒற்றுமை இல்லாம இருந்தது, கெட்ட பழக்கங்கள் நிறைந்ததா இருந்தது. நிறைய பேருக்குள்ள எங்க குடும்பத்துக்குள்ள நிறைய பிரிவினைகள், சண்டைகள், எப்பவுமே கெட்ட வார்த்தைகள், அந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருந்தது. என்னுடைய குடும்பம் முற்றிலும் அழிக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்குள்ள தனிமை உணர்வு இருந்தது, பலவீனங்கள் இருந்தது. என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்ன்ற கேள்விக்குறியாதான் என் வாழ்க்கை இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நான் எல்லார்கிட்டயுமே போயிருப்பேன் அப்படின்னு நான் சொல்லலாம். நான் என்னுடைய ஆரோக்கியத்துல இருக்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக எல்லா மருத்துவர்கள்கிட்ட போனேன். எல்லா விதமான, அதாவது மருத்துவர்கள் அடையாளப்படுத்துற இந்த உலகத்துக்குரிய பலிப்பீடத்துக்கு போனேன், மருத்துவருடைய பலிப்பீடத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் போனேன். யாரெல்லாம் என்னை பார்க்க வராங்களோ, என் மேல பரிதாபப்பட்டு பார்க்க வராங்களோ, அவங்க எல்லார்கிட்டையுமே ஏதாவது ஒரு பலிப்பீடம் இருக்குமா, எந்த இடத்துல நான் தியாகம் செஞ்சா என்னுடைய வாழ்க்கை சரியாகும், எனக்கு இந்த குணமாக்குதல் கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய கண்ணில் பட்ட, நான் காதுல கேட்ட எல்லா பலிப்பீடங்களிலும் நான் என்னுடைய தியாகத்தை செஞ்சிருக்கேன். இது என்னுடைய ஆரோக்கியத்திற்காக. அது மட்டும் இல்லாம என் குடும்ப வாழ்க்கைக்காக, என்னுடைய அப்பா குடிக்கிறத நிறுத்துறதுக்காக, என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காக, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய உறவினர், என்னுடைய நண்பர்கள், யார்கிட்ட எல்லாம் என்னால என்ன சொல்ல முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ, என்னுடைய தியாகங்களை
அவங்களுடைய பலிபீடத்துல நான் என்னுடைய முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன். நான் இது எல்லாமே செஞ்சிருந்தாலும் கூட இந்த எல்லா பலிபீடங்கள்லயும், எனக்கு தெரிஞ்ச எல்லா பலிபீடங்களையும் என்னுடைய எல்லா தியாகத்தையும் நான் செஞ்சிருந்தாலும் கூட இதற்கான வழி என்னால கண்டுபிடிக்க முடியல. இதனுடைய விடுதலையை, அதாவது என்னுடைய வாழ்க்கையில இந்த விடுதலையை என்னால பார்க்க முடியல. இந்த மாதிரி நிலைமையில தான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு அழைக்கப்பட்டேன். வாலிப குழு மூலமா என்னுடைய சகோதரி அழைக்கப்பட்டாங்க. முதல் முறையா நாங்க ஆலயத்துக்கு வந்தோம். என்னுடைய உடல்நிலை காரணமாக நாங்க முதல்ல குணமாக்குதல் ஜபத்துக்காக தான் வந்தேன். பலிபீடத்தில் மேல எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னால் நடக்க முடியாது, என்னை தூக்கிட்டு தான் வந்தாங்க. என்னுடைய கால் அசைக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் என்னால் நடக்க முடியாம இருந்தது. அதுக்கப்புறம் பலிபீடத்தில் மேல பாஸ்டர் கேட்டார், யார் நீங்க உங்க வாழ்க்கையை தேவனுக்காக பலிபீடத்துல கொடுக்க விரும்புறீங்களோ உங்க விசுவாசத்தை தயார்படுத்த, உங்க விசுவாசத்தை செயல்படுத்த பலிபீடத்தின் மேல வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் முதல் ஜபத்துல மேல ஏறி போய் அந்த விசுவாசனுடைய ஜபத்துல கலந்துட்டேன். நான் சொன்னது, தேவனே, நான் இது வரைக்கும் எல்லா பலிபீடங்களையும் என்னுடைய தியாகம் செஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த பலிபீடத்துல, உங்களுடைய உயிருள்ள தேவனுடைய பலிபீடத்துல என் வாழ்க்கையை நான் கொடுக்க போறேன்னு சொல்லி நான் என்னுடைய முதல் ஜபத்துல நான் கலந்துக்கிட்டேன். நான் உண்மையான பலிபீடத்துக்கு வந்த பிற்பாடு, உண்மையான தியாகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு, நான் அதை தேவனுக்காக செஞ்ச பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் பார்த்தேன். என்னுடைய குடும்பம் மாற்றப்பட்டது. என்னுடைய ஆரோக்கியத்துல நான் குணமாக்குதலை பெற்றேன். அது மட்டும் இல்லாம இந்த சரீரபூர்வமான ஆசீர்வாதங்கள் நான் பெற்றாலும் கூட எனக்குள்ள தனிமை உணர்வு இருந்தது, வெறுமையான எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவியை பத்தி கேள்விப்பட்டேன். பரிசுத்த ஆவிக்காக என்னுடைய எல்லாத்தையுமே நான் பலிபீடத்துல தியாகம் பண்ணேன். என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுத்தேன், அவருடைய ஆவியை நான் பெறதுக்காக. அந்த நாள்ல தேவன் எனக்கு அவருடைய ஆவியினால் அபிஷேகம் கொடுத்தார். அது ரொம்ப அருமையான ஒரு நாளா இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், உலகத்துல இருக்கிற எந்த பலிபீடமும் உயிருள்ள தேவனுடைய பலிபீடம் போல இருக்காது. என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுக்கும் பொழுது அவருடைய 100% அவருக்காக கொடுத்தார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாவும் சமாதானமும் இருக்கு. தேவனுடைய எல்லாவற்றையும் பெற்ற ஒரு நபரா. யார் மக்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்குமே நிறைய விசுவாசம் இருந்தது. ஆனா அவங்க எந்த இடத்துல அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்கன்றதுதான் விஷயம். முன்னாடி நான் தவறான விஷயங்கள்ல, தவறான நபர்கள்ல, தவறான பலிபீடத்துல என்னுடைய விசுவாசத்தை நான் செயல்படுத்திட்டு இருந்தேன், நிறைவேற்றிட்டு இருந்தேன். ஆனா எப்போ நான் உயிருள்ள தேவனுடைய பலிபீடத்தை கண்டுபிடிச்சனோ, எப்போ தேவனுக்கான பலிபீடத்துல என்னுடைய தியாகங்களை செய்ய ஆரம்பிச்சனோ, அப்போ என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இதுதான் ரகசியம். யார் தேவனுக்காக அவருடைய பலிபீடத்துல தன்னுடைய தியாகத்தை செய்யறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடியும். நான் இன்னைக்கு தேவனுக்கு உண்மையா நன்றி சொல்றேன், என்னுடைய முழு மனதோட. ஏன்னா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முழுமையா மாற்றப்பட்டதுக்கு, முற்றிலுமான ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை நான் பெற்றிருக்கேன். தேவனுக்கு நன்றி. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். இதான் ஆண்டவருடைய வார்த்தை. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தாமே உலகத்துல இருந்த தருணம் அசுத்தத்தின் பிடியினால் கட்டப்பட்டவர்களை விடுவித்தார். வியாதி படுக்கையில் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். மரண படுக்கையில் இருந்தவர்களை எழுப்பினார். ஆம், அதுதான் நடந்தது அவர் இந்த பூமியில இருந்த காலகட்டத்திலே. அதன் பிற்பாடு அவர் தாமே பரிசுத்த ஆவியினால் இன்றும் மக்களின் நடுவிலே அற்புதங்களினால், அடையாளங்களினால் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் மக்களை. அதுதான் நீங்கள் சாட்சியாய் யூனிவர்சல் ஆலயத்தினுடைய இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்களுடைய சுமைகளை, உங்கள் பாரங்களை ஆண்டவர் மீது வைக்க அல்லது அவரிடத்துல கொண்டு வர தயங்கக்கூடாது. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அறிவுறுத்துகிறார் பரிசுத்த ஆவியின் மூலம். நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் கவலைகளை உள்ளத்துக்குள் வைத்துக் கொள்ளாதீர்கள், அல்லது நீங்க சுமக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உங்களால முடியாது நண்பர்களே, உங்களால கண்டிப்பா அந்த கவலையை சுமக்க முடியாது. அது மிக பெரும் பாரம். ஆனால் நீங்கள் தேவன் மீது வைக்கும் பட்சத்துல எந்த கிரியையா இருந்தாலும் சரி, எந்த செய்வினையின் தாக்கமா இருந்தாலும் சரி, எந்த தோஷமா இருந்தாலும் சரி, எந்த சாபமா இருந்தாலும் சரி, கர்த்தர் தாமே அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும். ஆனால் தீர்மானம் முழுக்க 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 உங்களுடையது. தேவன் ஒருவரையும் எவ்விதத்தினாலும் எக்காரணத்திற்கும் கட்டாயப்படுத்துவதில்லை. தீர்மானம் உங்களுடைய. நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பட்சத்திலே உங்கள் பாரத்தை நீங்கள் தனியே சுமக்க வேண்டாம். அவர் அதை கண்டிப்பாய் நீக்க வல்லவரா இருக்கிறார். இந்த சாட்சியை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். என்னோடு விசுவாசத்திலே ஒன்றிணைங்கள். சற்று நேரத்துல இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் ஜெபத்துல இணைய போகிறோம். ஒரு பாட்டில் தண்ணீர், ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சாட்சியின் தருணத்திலானால் வார்த்தைகளை மறக்க வேண்டாம், வாய்ப்புகளை தவறவிட வேண்டாம். வழி உங்கள் முன்பே இருக்கிறது. இயேசு தானே வழி,
நீங்கள் இந்த பாரத்திலிருந்து வெளியே வருவது. என் பேர் ஷெலி. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பயத்தினாலையும் மன அழுத்தத்தினாலையும் பாதிக்கப்பட்டு இருந்தேன். எனக்கு அதிகமான பயம் இருந்தது, எனக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்தது. என்னால் வீட்டில் தனியாக இருக்க முடியாது. எப்பொழுதும் என் கூட என்னுடைய மகள் இல்லைன்னா என் கணவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் ரொம்ப அதிகமான பயத்தில் இருந்தேன். என்னால் குளிக்க கூட போக முடியாது. நான் குளிக்க போகிறது தான் என்னுடைய பிள்ளைகள் டோர்கிட்ட வந்து நிற்கணும். என்னால் குளிக்க கூட போக முடியாது. தண்ணியில் கூட என்னால் கை வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு மறிச்சிருவேன், நான் இறந்துருவேங்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. நான் குளிக்க போகும்போது கண்ணை மூடும் போது எனக்கு நெருப்பு பட்டு நான் இறந்துருவேன், தண்ணி பட்டு இறந்துருவேன் அப்படின்னு நான் பயந்தேன். எனக்கு இந்த மாதிரியான குரல்கள் கூட கேட்டது, நீ சீக்கிரமாக இறந்துருவேன், இன்னைக்கு இறந்துருவேன். இந்த மாதிரி வேலை செய்யும் போது கூட எனக்கு இந்த மாதிரி சத்தங்கள் கேட்கும், நீ இறந்துருவேன் அப்படின்ட்டு. நான் உடனே என்னோடய மேலதிகாரிக்கிட்ட ஓடுவேன், என் கணவரை நான் தொடர்பு கொள்ளுவேன், என் பிள்ளைகளை தொடர்பு கொள்வேன், நான் வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பேன். என்னால் அந்த சூழ்நிலையை தாங்க முடியல. எனக்கு ரொம்ப அதிகமான பயம். சில நேரத்தில் என் கணவர் தான் கார் ஓட்டுவார், நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமாக சூடாக இருக்கும். ஏர் கண்டிஷனர் ஃபுல்லாக ஆனில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமான பயம் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து சூடாக இருக்க மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், இல்லை நீங்கள் காரை நிறுத்துங்க என்னன்னு சொல்லிட்டு நான் குறை சொல்லுவேன். எனக்கு பெரிய மரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு மூச்சு விட முடியல, எனக்கு காற்று வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என் கணவர் கேட்பார், எல்லாமே ஆனில் தான் இருக்குது, ஏர் கண்டிஷன் ஃபுல்லாக இருக்குது, உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி நடக்குது, எப்படி சூடாகுது அப்படின்னு கேட்டார். அதன் பிற்பாடு என் கணவர் என்ன மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே மருத்துவர்கள் என்னை சோதித்து பார்த்தாங்க. என் கணவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் இல்லை யாராவது குடும்பத்தில் மறிச்சிருக்காங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கான்னு கேட்கும்போது என் கணவர் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த டாக்டர் சொன்னார், அவங்களுக்கு நாம் என்டிடி தூக்க மாத்திரை கொடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும், அவங்க பிரெயின் முழுவதுமாக தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அந்த தூக்க மாத்திரை சாப்பிடும் போது மட்டும்தான் நல்லா தூங்கினேன், நல்லா உணர்ந்தேன். அதுதான் ஒரே வழின்னு நினச்சேன். ஆனால் அதன் பிற்பாடு நான் தூக்கத்துலேருந்து எழுந்த பிற்பாடு அதே சோகம், அதே பயம், அதே மரணத்தின் பயம், அதே மன அழுத்தம் எல்லாமே என்னை சுற்றி இருந்தது. நான் சில நேரத்தில் நினைப்பேன், ஏன் இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, என்னுடைய திருமண வாழ்க்கையை அழிக்குது, என்னுடைய வாழ்க்கையை அழிக்குது. என் கணவர் இந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே குளிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. எப்போதும் என்னோட கணவர் என்னோட பிள்ளைகள் என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நொடி கூட என் கணவரும் என் பிள்ளைகளும் என்னை விட்டு வெளியே இருக்கிறத என்னால் தாங்க முடியல. சில நேரத்தில் நான் மயக்கடிச்சு விழுந்திருக்கிறத என் பிள்ளைங்க பார்த்துருக்காங்க. என் சிந்தனை சரியானதா இல்லவே இல்லை. அதன் பிற்பாடு நான் ஒருவரால் அழைக்கப்பட்டிருந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேன். அந்த இடத்துல எனக்கு உதவியாளர்களும் போதகர்களும் உதவி செஞ்சாங்க. நான் அந்த இடத்துல கற்றுக்கிட்டேன், எப்படி என்னுடைய பயத்தையும் என்னுடைய பதட்டத்தையும் நான் ஜெயிக்க முடியும். இயேசு மட்டுமே ஒரே வழியாக இருக்கார். என் வாழ்க்கையும் என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய எல்லாவற்றையும் நான் அவர்கிட்ட கொடுக்கும் போது, நான் தொடர்ந்து சங்கிலி ஜபம் செய்யும் போது நான் விடுதலை பெறுவேங்கிறத உணர்ந்தேன். நான் அதிகமாக ஆலயத்துக்கு வந்தேன், நான் அதிகமாக உதவியை பெற்றுக்கொண்டேன். போதகர் மனைவின் மூலமாக நான் கவுன்சிலிங்கை பெற்றுக்கொண்டேன். நான் இனிமேலும் அந்த பயத்தில் அந்த பிரச்சனையில் இல்லை. என்னோடய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கி நான் முழுமையாக விடுதலை பெற்றிருக்கேன். இனிமேலும் நான் தூக்க மாத்திரை எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முழுமையாக இப்போ எந்த இடத்துக்கு வேணால் போக முடியும், எந்த இடத்துல வேணால் எதை வேணால் செய்ய முடியும். நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கேன். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லமையான தேவனை, இந்த தண்ணீரை ஜீவனினால் கர்த்தர் தாமே நிரப்பும்படி நான் கேட்கிறேன். வல்லமை புறப்பட்டது மக்களை சுஸ்தமாக்கும்படி, அதே வல்லமை புறப்படட்டும் மன அழுத்தத்தோடு இருக்கிற இந்த நபரை விடுதலை செய்யும்படி, மாபெரும் பாரத்தோடு இருக்கிற இந்த நபரை விடுதலை செய்யும்படி. எவ்வளவோ சிகிச்சை, எவ்வளவோ மருந்து, எவ்வளவோ மாத்திரை, ஏன் ஒருவேளை அறுவை சிகிச்சை கூட செய்யப்பட்டிருக்கலாம், ஒரு தீர்வு நிரந்தரமாக வேண்டும் என்று. ஆனால் அந்த வியாதியின் தாக்கத்தை இன்னும் இவர் உணர்ந்து கொண்டிருக்கலாம். செய்வினையினுடைய கிரியையினால் தாக்கப்பட்டிருக்கலாம், பரம்பரை சாபங்களினாலும் தோஷங்களினால் மாபெரும் கவலைக்கு உட்படுத்தப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த தண்ணீரை அபிஷேகிக்கும்படி நான் கேட்கிறேன், பயன்படுத்தும்படி. இதன் மூலம்
வல்லமை உடம்பிலே செல்லட்டும், ஜீவன் உடம்பிலே செல்லட்டும், ஆரோக்கியம் உடம்பில் செல்லட்டும். கெட்ட பழக்கத்தின் பாதிப்பினால் பரிதவிப்பில் இருக்கிற இந்த நபர் அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வரும்படி வல்லமை வெளிப்படட்டும். தேவன் இந்த தண்ணீரை கர்த்தர் தாமே வல்லமையால் நிரப்புவாராய், அபிஷேகிப்பாராய். இதிலிருந்து பருகுகிற இந்த நபர் எந்த வயதை சேர்ந்தவரோ, எந்த இடத்தை சேர்ந்தவரோ, எந்த பாலினத்தை சேர்ந்தவரோ, எந்த நம்பிக்கையை சேர்ந்தவரோ, ஆனால் இவர் விசுவாசிக்கும் பட்சத்தில் ஓர் அதிசயம் நடைபெறட்டும், தாகம் தணிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குரிய பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் நண்பர்களே. ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது, எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. சமாதானத்தோடு முன்னோக்கி செல்லுங்கள். கர்த்தர் கரம் உங்களை தொற்றுகிறது. நாளை மீண்டும் உங்களை ஆலயத்தில் சந்திக்கலாம், அல்லது அடுத்த வாரம் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி மூலமாக தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள்.